உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடீஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? உடலுறவை பொறுத்த வரைக்கும் எளிமையான விஷயம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் திருப்தி அடையணும், உச்சகட்டம் அடையணும். மனதளவுலையும் உணர்வளவுலையும் ரெண்டு பேரும் திருப்தியாக உச்சகட்டத்தையும் அடையணும். இதுதான் அடிப்படை. உடலுறவுன்றது பெட்ரூம்லேயே ஆரம்பிக்கிறது இல்லை. அது அன்னைக்கு காலையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் போகிறோம், ஒரு செல்லமான குழந்தை இருக்குது, இல்லை ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை கொஞ்சுறோம், மறுபடியும் அந்த பக்கம் போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் எளிமையாக பார்ட்னரை கிஸ் பண்ணலாம், கொஞ்சலாம். அந்த மாதிரி ஒரு காலையிலேருந்தே அந்த மாதிரி ஒரு கொஞ்சலாக ஆரம்பிக்கலாம். ரொம்ப பிஸியாக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கலாம். ஈவினிங் ஒரு நல்ல ஒரு டின்னர், கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஒரு ரொமான்டிக்கான டின்னர், அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் அப்பப்போ ஸ்பைஸியாக செக்ஸை மாற்றும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக்கும். சரி, உடலுறவு அப்படின்னும் போது பெரும்பாலும் என்ன சிக்கல்கள்னால், ஆண்களுக்கு இதில் பிரச்சனை வர்றதில்லை. ஏன்னா அவங்க 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றுறவங்களா இருக்காங்க. விந்து வெளியேற்றுற வரைக்கும் செக்ஸ் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது பை டிஃபால்ட் அவங்களுக்கு ஓகே. ஆனால் இதில் தெரியாத விஷயம், யாரும் புரியாத விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான உச்சகட்டம். பெண்களுக்கான உச்சகட்டம் யாருக்கும் அதை பற்றி தெரியாது. ஏன்னா மிருகங்களுக்கும் கிடையாது. மிருகங்களும் உச்சகட்டம் அடைந்ததில்லை. பெரும்பாலான பாலூட்டி மிருகங்கள் உடலுறவில் ஈடுபடும் போது ஆண் விந்த வெளியேற்றிடுறது உச்சகட்டம் அடைஞ்சது. பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதுக்கு எந்த அறிகுறியும் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்படல. அப்போ மிருகங்கள் உச்சகட்டம் அடைகிறதில்லை. அதே மாதிரி மனிதர்களும் செக்ஸ் பண்ணும்போது பெரும்பாலும் 2 நிமிஷத்தில் ஆண்கள் விந்து வெளியேற்றிடுறாங்க, பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்ல. இது இன்னைக்கு சூழலில் இது சிக்கலாக மாறுகிறது. ஏன்னா பெண்கள் ஒரு சந்தோஷமான, திருப்தியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த கனவுகளோடு அவங்க உள்ளே வரும்போது உச்சகட்டம் அடையலைன்றது ஒரு கடுமையான உறவு பிரச்சனையை கொண்டு வரும். அவங்க தூங்க போனாங்கன்னா தூக்கம் வராது. நல்ல தூக்கத்தில் ஆண்கள் போயிடுவாங்க. ஏன்னா உச்சகட்டம் அடைஞ்ச பிறகு நல்லா ஆழ்ந்த உறக்கம் வரும், தூங்கிடுவாங்க. பெண்கள் கொஞ்சம் நஞ்ச இருந்த உறக்கம் போயிடும். ஏன்னா உச்சகட்டம் அடையாதனால முழுமையான விழிப்பு வந்துடும். அப்போது அவங்களுக்கு கை கால் அசதி, உடல் வலி, ஏமாற்றம் எல்லாம் இன்னும் சரியாக முடியலை அப்படின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். மறுநாள் கணவர் அப்ரோச் பண்ணாங்கன்னா, நேற்று தானே பண்ணோம், எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு நாள் பண்ணுவோம், ஏதாவது காரணங்களை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் இப்படி மனைவி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது ஆண்களுக்கு பல நேரம் புரியாது. என் மனைவிக்கு செக்ஸில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லை. கை கால் குடைச்சல், இப்போது பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் கிராமங்களில் வேலை செய்யும்போது காலையில் ஓபியில் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு 50 பேர் வரிசையாக கை கால் குடைச்சல். இது என்ன பிரச்சனைனா, கேகேகே சின்ரோம்னு வாங்க, கை கால் குடைச்சல்னு. இது என்னென்னா, தாம்பத்திய உறவில் அது முடிவு ஒரு பெண் உச்சகட்டம் அடையலைன்னா அவங்களுக்கு இடுப்பு வலி, கை கால் குடைச்சல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரியான தூக்கமும் இருக்காது. அப்போ இதை ஆண்கள் தெரிந்து கொண்டு மாற்ற முடியும். இப்போ மற்ற மிருகங்கள் மாற்ற முடியாது. ஆனால் மனிதர்கள் இதை மாற்ற முடியும். மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? இயற்கையை உணர்ந்து புரிந்து கொண்டு அதன் மீது செயல்பட முடியும். அப்போது அவர்கள் இதை புரிந்து கொண்டு பெண்ணை தூண்டணும். அப்போ எப்படி தூண்டணும்னு சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். பெண்களுடைய முக்கியமான செக்ஸ் உறுப்புன்றது கிளைட்டோரிஸ். அதை ஆண்கள் விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். ஒரு 15-20 நிமிடம் கரெக்டாக தூண்டினாங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெண் 4-5 நிமிஷத்தில் உச்சகட்டம் அடைகிற அளவுக்கு பழகிடுவாங்க அவங்க. நீங்கள் எப்போவுமே பண்ணதே இல்லைன்னா அவங்களுக்கும் தெரியாது உச்சகட்டம் அடைவது எப்படின்னு. ஒரு குழப்பத்திலே போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணும் உச்சகட்டம் அடையணும். அதற்கப்புறம் ஆஃப்டர் ப்ளே, ஃபோர் ப்ளே பண்ணுறீங்க, இப்போ ப்ளே, பெண் உச்சகட்டம் அடைகிறாங்க, அதோடு நிறுத்தாதீங்க. ஆஃப்டர் ப்ளே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சில இனிமையான விஷயங்களை பேசலாம். உடனே போய் தூங்கிட வேண்டியதில்லை. கொரட்டை விட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு கடல் பண்ணிக்கிட்டு ஒரு சில நிமிடங்கள் இருந்துட்டு அப்புறம் 2 பேரும் தூங்க முடியும். இது ஒரு அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது?
எந்த ஒரு முன் விளையாட்டுகளும் எந்த விஷயமும் இல்லாமல் நேராக ஆண் வர்றாரு, செக்ஸ் பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷத்தில் திரும்பி படுத்து தூங்கிடுறாரு. ஒரு இனிமையான ரொமான்டிக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. பெண்ணை தயார்படுத்துறது முன் விளையாட்டுகள் இல்லை. ஆஃப்டர் ப்ளே அதுவும் இல்லை. இது பெண்களுக்கு தன்னை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு செக்ஸ் கருவியாக இல்லை தூக்க மாத்திரையாக கணவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு உணர்வை அது ஏற்படுத்தக்கூடும். இதை நாம் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. ஸோ இதை தவிர்த்து நம்ம முழுமையாக 2 பேருமே இன்பம் அனுபவிக்க முடியும். செக்ஸ் ஒரு பிரமாதமான விஷயமாக அவங்கக்கிட்ட இருக்கும். இப்படி தான் செக்ஸ் பண்ணணும். இதில் 2 பேருடைய திருப்தி இருக்கணும், 2 பேருக்குமான உச்சகட்டம் இருக்கணும். திருப்தி வேற, உச்சகட்டம் வேற, ரெண்டும் உள்ள வித்தியாசம். ஏன்னா மனதளவில் தன்னை மரியாதையாக நடத்தினாங்க, தன்னை அன்பு காட்டினாரு அப்படின்ற உணர்வு இருக்கணும். இப்போது அன்பே காட்டாமல் வந்தவுடனே செக்ஸ் பண்ணிவிட்டு கிளைட்டோரிஸை தூண்டி உச்சகட்டம் அடைஞ்சிட்டு ஒரு மெக்கானிக்கலாக போகிறதும் ஒரு தன் மேலே தன்னை காதலிக்கலைன்ற உணர்வை ஏற்படுத்த முடியும். தன்னை பயன்படுத்துகிறாரு, காதலிக்கலைன்ற உணர்வை ஏற்படுத்த முடியும். ஸோ காதலிக்கிறாங்க, அது 2 பேரும் ஒரு உணர்வுபூர்வமாக ஒன்றாகிறோம் அப்படின்ற உணர்வுகள் அங்கே வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஏற்படுத்த முடியும். அதற்கு கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டால் சரியாயிடும். நன்றி.